குளுமாயி அம்மாவோ குளுமாயி அம்மாவோ அருளோடு வந்தாளம்மா ஊரெல்லாம் காப்பாளம்மா
ஆறுகள் சங்கமிக்கும் கரைப்பகுதியில் இருப்பதால் தான், குளிர்ச்சியாக இருப்பதால் தான் இங்கே வந்து குளுமாயி அம்மானா குழு ப்ளஸ் மாய் ப்ளஸ் அம்மன். குளுமாயி அம்மன் வந்து குழுவாக மக்களை காப்பதால் தான் இவங்களுக்கு வந்து குளுமாயி அம்மன் அப்படின்னே பேர் வந்துச்சு. இங்கே வந்து குளுமாயி அம்மன் வந்து கிராம தெய்வமாக சக்தி வாய்ந்தவராகவும் வணங்கப்படுறாங்க. குழு அப்படிங்கிறதுக்கு மக்கள் கூட்டம், மாயினா தாய் தெய்வம், சக்தியானவங்க, அதுதான் இதோட பொருள். மக்களை கூட்டமாக காக்கும் தாய் தெய்வம் அப்படிங்கிறது தான் இந்த குளுமாயி அம்மா குறிக்குது. இந்த ஆறுகள் சங்கமிக்கிற பகுதி வந்து புனித பூமியாக இருக்குது. எங்கேயுமே இங்கே இருக்கிற அம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கும். ரொம்ப சக்தி இருக்கும். பழைய காலத்தில் தான் இந்த பகுதி கிராம மக்களோட வாழ்விடமாக இருந்துச்சு. அங்கே மக்களோட நோய், துன்பம் மற்றும் இயற்கை பாதிப்புகளிலிருந்து காப்பாற்ற குளுமாயி அம்மன் வெளிப்பட்டாங்க. வயலில் மண் வெட்டி கொண்டு வெட்டுறப்ப ரத்தம் பீரிட்டு வந்து அதுலேருந்து இவங்க சுயம்புவாக வர்றாங்க. பின்னர் அந்த இடத்துல வந்து மக்கள் சிறிய ஆலயத்தை வந்து கட்டி பெரிய கோயிலாக இருந்துச்சு. குளுமாயி அம்மன் வந்து சக்தி வடிவமாக இருக்காங்க. பழங்காலத்தில் இந்த இடத்துல வந்து சக்தி தெய்வம் தானாகவே வெளிப்பட்டதாக, அதாவது சுயம்புவாக வந்தது. மக்களின் துன்பங்களெல்லாம் நீக்கி அருள் வழங்கும் அம்மனாக இத்தலம் புகழ் பெற்றது. கிராம தெய்வமாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்கும் புகழ்பெற்ற சக்தி தலமாக இப்போ இருக்குது. குளுமாயி அம்மன் வந்து கோபமும் கருணையும் இணைந்த சக்தி வடிவமாக தான் இருக்காங்க. நோய், கஷ்டம், குடும்ப பிரச்சனைகளை போன்றவற்றெல்லாம் நீக்கி நலம் தருவார் பக்தர்களுக்கு. அம்மனை வழிபட்டால் வந்து தடைகள், வாழ்வின் முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும். குளுமி கரையிலேருந்து குளுமாயி அம்மன் வந்து இரவு வந்தாங்க. அப்புறம் காளி ஆட்டம்லாம் முடிஞ்சிச்சு. காலையில் நாங்கள் சீக்கிரம் பார்க்க போகலான்னு போனோம். பார்த்திங்கன்னா மந்தைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் இருந்தாங்க. ஒரு 7 மணி 7:15 இருக்கும். அதுக்கு அடுத்து தான் ஒவ்வொரு தெருவெல்லாம் போகிறாங்க. மருளாளி வந்து போயிட்டு இது வந்து தேர் வந்து நேராக போகுது. நேராக போயிட்டு பக்தர்களுக்கு, கோயிலுக்கு வர முடியாதவங்களுக்கெல்லாம் அவங்களோட திருவருள் தரிசனம் வழங்கிட்டு அம்மன் வந்து தேரில் வராங்க. மருளாளியும் ஒவ்வொரு வீடாக சென்று அம்மனோட ஆசீர்வாதத்தை வழங்கிட்டு வராரு. இது வந்து பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மனே வந்து அவங்கள வீடு வீடாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவர் வந்து எல்லா வீட்டுக்கும் போயிட்டு பக்தர்கள் கொடுக்குற இளநீர் இதெல்லாம் அம்மனுக்கு வழங்குறது தான் வந்து அவர் சாப்பிட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு சுத்த பூஜை, நாளைக்கு வந்து குட்டி குட்டி திருவிழா. அம்மனை வணங்கினா எல்லாமே நடக்குது, குளுமாயி அம்மனை. அதனால ஏராளமான பக்தர்கள் பல ஊர்லேருந்து வந்து அம்மனை தரிசிச்சுட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து அம்மன் வந்து புத்தூரில் அங்கே அக்ரஹாரத்துக்கு தான் போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த தெருவுக்கெல்லாம் முத்துராஜா தெரு அதுக்கெல்லாம் வந்து தரிசனம் கொடுத்துட்டு அப்படியே சுற்றி வராங்க. ஊரில் ஐயர்கள் அக்ரஹாரத்தில் தான் அவங்களுக்கு முதல் பூஜை. அம்மனுக்கு ஐயர்கள் தான் பண்ணுவாங்க. ஆறுகள் சங்கமிக்கணும் குளுமி கரையிலேருந்து குளிர்ச்சியான இடத்துலேருந்து நம்ம தாய் வந்தாலும் அவங்கள ஆசலை காண காலையிலே குழந்தைகளோட பச்சிலம் குழந்தைகளும் எல்லாரும் வந்து அவளோட பக்தர்கள்லாம் வந்து தரிசிச்சுட்டு போகிறாங்க. என்னதான் அம்மா வந்து பக்தர்களுக்கான அவங்க வீட்டுக்கே போய் தரிசனம் கொடுத்தாலும்
ஆத்தா வந்தோடனே அவங்கள உடனே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நிறைய பக்தர்கள் வந்துடுறாங்க அவங்க பார்க்க. எப்படி வீட்டுக்கு யாராவது வந்தால் நம்ம ஓடி போய் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம்ல, அது மாதிரி இந்த இடத்துக்கு வந்தோடனே ஆவலோட காண பக்தர்கள் ஓடி வந்து வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறாங்க. ஆத்தானோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இது அவங்களோட அந்த பக்தர்களோட அன்பை வந்து வெளிக்காட்டுது. இவங்க வந்தோடனே எல்லா வீட்டிலேருந்து குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வீட்டில் இருக்க முடியாமல் வந்து பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் தான் அவங்க போய் தேரில் போய் அம்மன் தரிசனம் பண்ணுறாங்க. மிகவும் குறுகலான தெருக்களில் கூட தேர் வந்து பக்தர்களை காண போகுதுங்க. அதில் பார்த்திங்கன்னா மேலே தேரோட உயரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கேபிள் ஒயரு இன்னும் வேறு ஏதாவது ஒயர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து போகிற இடம் தடங்கள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த சைடில் இருக்கிற மரம் அது எல்லாமே வெட்டி நல்லா அவங்களுக்கு வழியை ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை இது மாதிரி ஊர் மக்களை ஜனங்களை பார்க்க அவங்களும் ஆசையாக வராங்க. இங்கே இருக்கிறவங்களும் அவங்களுக்கு நல்ல மரியாதை செஞ்சு அம்மனை வணங்கி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இது வந்து பார்க்க வந்து ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருக்குது. ரொம்ப அம்மனோட அருள் வந்து நமக்கு இதில் நல்லா தெரியுதுங்க. அவங்க எவ்வளோ ரொம்ப பாசமாக மக்கள்கிட்ட இருந்தாங்கன்னா இது மாதிரி வந்து பண்ணுவாங்கன்னு. அவங்களும் அவங்களோட குழந்தைகளான பக்தர்களுக்கு நல்ல விதமாக எல்லாமே பண்ணுறாங்க. அம்மன் வந்து கேட்காமலே பக்தர்களுக்கு அருளும் ஆசையும் வழங்குறாங்க குளுமாயி அம்மன் வந்து. அதான் பக்தர்கள் இவ்வளோ கூட்டம். இன்னும் சாயந்தர நேரத்துலலாம் போனீங்கன்னா அம்மன் பக்கத்துலேயே போக முடியாது, அவ்வளோ ஒரு கூட்டம் நிரம்பி வழியும். இது கால நேரங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், நீங்கள் இந்த தேர் வரத்துக்கு பார்ப்பீங்க சைட்லலாம் வழியே ஒவ்வொரு இடத்துலையும் வழியே இருக்காது. இருந்தாலும் வந்து பக்தர்கள் பார்க்கணும் தன்னை அப்படிங்கிறதுக்காக தான் அம்மன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தேரில் தெருக்கள்லாம் வராங்க. பக்தர்களுக்கு குளுமாயி அம்மனோட அருளும் ஆசையும் கிடைக்கட்டும். வாழ்க. ஆள மாறி
குளுமாயி அம்மாவோ குளுமாயி அம்மாவோ அருளோடு வந்தாளம்மா ஊரெல்லாம் காப்பாளம்மா
இங்கே நாங்கள் ஃபைனல் மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் அக்ரவாரம் போவோம், அடுத்து இந்த தெருவுக்கு போவோம். இல்லை இந்த தெருவு தான் ஃபர்ஸ்ட் போனார். அக்ரவாரம் தான் பஸ் போவோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி போயிருந்துருக்கோம். குலுமாய் அம்மா குலுமாய் அம்மா அருளோடு வந்தாள் அம்மா ஊரெல்லாம் காப்பாளம்மா. குலுமாய் அம்மன் கும்பிடுவோம், குடி குடி திருவிழா கொண்டாடுவோம், தவிலோசை முழங்கிடுதே, தாயமாருள் பொங்கிடுதே அம்மா வந்தாள் அம்மா அருள் தந்தாள் அம்மா, குலுமாய் அம்மா. காப்பாள் அம்மா. நாதஸ்வரம் வீதியிலே நம்பிக்கை பாடுதம்மா, கொடியேறும் கோயிலிலே கோலம் பூக்கும் நேரமம்மா. ஓ குலுமாய் அம்மா ஊரெல்லாம் உன்னதம்மா, உயிரெல்லாம் குலுமாய் அம்மா குலுமாய் அம்மா அருளோடு வந்தாள் அம்மா ஊரெல்லாம் காப்பாளம்மா. குலுமாய் அம்மன் கும்பிடுவோம், அந்த தாம்பா தாங்க குடி குடி திருவிழா கொண்டாடுவோம், தவிலோசை முழங்கிடுதே, தாயம்மா அருள் பொங்கிடுதே, காப்பாளம்மா இங்கே கொடுங்க நான் கொடுக்குறேன். நாதஸ்வரம் வீதியிலே நம்பிக்கை பாடுதம்மா, கொடியேறும் கோயிலிலே கோலம் பூக்கும் நேரமம்மா. ஓ குலுமாய் அம்மா குலுமாய் அம்மா ஊரெல்லாம் உண்டல்லம்மா, உயிரெல்லாம் உன் குளிரம்மா. ஓ குலுமாய் அம்மா குலுமாய் அம்மா ஊரெல்லாம் உண்டல்லம்மா, உயிரெல்லாம் உன் புகழம்மா. என்ன மாணவன் மேடம் கும்பல்
என்ன